எபிசோட் 5 டெட் ஃப்ரைட். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பாலைவன ஏரியா மாதிரி இருக்கு. அந்த ஏரியாவில் அந்த சின்ன பையன் ஒரு பைக் மாதிரி இருக்கு. அதை ஓட்டிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பெரிய பூச்சி மாதிரி இருக்குங்க, ஸ்பைடர் மாதிரி இருக்கு. அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கிறான். அடைச்சி வச்சு அவன் ஹெல்மெட்டை மாட்டின்னு அந்த வண்டி எடுத்துன்னு கிளம்புறான். ஸோ இவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாலைவனத்தில் சுற்றின்னு தான் இருப்பான். இவனுக்கு வேற வேலையே இல்லை. பாலைவனத்தில் சுற்றின்னு தான் இருப்பான். ஸ்கூலுக்குலாம் போகாமல் வண்டி எடுத்துன்னு இந்த பாலைவனத்தில் சுற்றிட்டு இருப்பான். இதான் இந்த சின்ன பையனுக்கு வேலை. கட் பண்ணா நம்ம ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஹேங்க் வந்து இப்போ ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்களா, அவர் பெரிய ஆள் ஆயிட்டார்ல. ஸோ அவரை பார்க்கறதுக்காக நம்ம வால்ட்ரு வராரு. என்னடா வால்ட்ரு ஆஃபீஸில் வந்துக்கிற புதுசாக பார்க்க அப்படின்னு நம்ம ஹேங்க் கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ஃபேமிலி மேட்ரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹேங்க்கு தான் தனியாக வந்து ரூம்லாம் இருக்குல்ல, பெரிய ஆஃபீஸ் ஆச்சு, பெரிய ஆள் ஆயிட்டார்ல, ப்ரொமோஷனாக கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதனால் அவருக்கு ஒரு ரூம் இருக்குது. அப்போ பேசிட்டு இருக்கும்போது, ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலி மேட்ரு தான். ஸ்கைலர் வந்து எனக்கு ரொம்ப சண்டை போடுறா. இப்போ எனக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து பசங்களை நீங்கள் 2 பேர் தான் வந்து பார்த்துக்கிறீங்க, நீங்களும் மாரி வந்து வந்து பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிமா சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. ஏன் அழுகுற, என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அது மாதிரி வந்து எதுக்கேற்ற சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் அழுதுட்டு இருக்கும்போது விண்டோ திறந்துருக்கு. இப்போ நான் அழுதுட்டு இருக்கேன், விண்டோலாம் திறந்துட்டு இருக்கேன், எல்லாம் பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு ஹேங்க்கு விண்டோவை போய் க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ விண்டோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு தாகமாக இருக்குதுன்னு வேணும்னே காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேங்க் என்ன பண்ணுறாரு, காஃபி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த கேப்பில் நம்ம வால்ட்ரு எதுக்கு வந்தாரோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலி இவர் அலுவலகத்துக்குலாம் ஒன்றும் வரல. ஹேங்கோட ஆஃபீஸில் மைக்கு பக்கில் செட் பண்ண தான் வந்திருக்காரு. அவங்க கம்ப்யூட்டருக்கு அது கீழே வந்து ஒரு CPU இருக்குது, அதில் பக் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சரி ஓகே, மைக் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கதா, ஹேங்க்கு மேரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது டக்குனு ஹேங்க் வந்துடுறாரு. ஸோ அப்படியே ஃபோட்டோ பார்க்குற மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணுறாரு. என்னடா ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், நீயே மாரி ஒரு சமப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு அவர் அங்கே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த லிடியா இருக்கா தெரியுமா, அவளை வந்து ஒரு பேஸ்மெண்ட்டில் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து வால்ட்ரு கேட்குறாரு, இந்த மாதிரி நீ தானே வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணோன்னே, நான்லாம் சத்தியமாக நான் பண்ணவே இல்லை அப்படிமா சொல்கிறாங்க. மைக் என்ன சொல்கிறான்னா, பக் ஃபிக்ஸ் பண்ணால் எப்பயுமே வந்து அந்த பேரல் இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே தான் வந்து மைக் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் அந்த மாதிரி படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கொன்னுற போகிறன்னு மைக் சொல்கிறாரு. ஆனால் வால்ட்ரு வந்து ஓகே இவ்வளோ கொண்டுடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மட்டும் தான் கொல்ல வேணாங்கிறான். அப்போ மைக் என்ன பண்ணுறான்னா, ஒரு kind ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது, அதை கொடுத்து ஹேங்க் கிட்ட இதில் இருக்கிறத அப்படியே பார்த்து பேச அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே ஹேங்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹேங்கை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஹேங்க்கு என்ன லீடான்னு கேட்கும்போது, இல்லை என்னோட ஃபேக்ட்ரிக்கு வந்துருந்தீங்களே, அப்போ பேரலில் ஏதாவது மைக் வச்சிங்கன்னு கேட்கும்போது, மைக்கா நாங்கள் எதுவும் வைக்கலையே, ட்ராக்கரும் நாங்கள் எதுவுமே வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அதை ஹேங்க் சொல்கிறாரு. ஓ அப்படியா, இல்லை இந்த பேரல் இருக்குது தெரியுமா, அதுக்கு அடியில் ஒரு ட்ராக்கர் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ ட்ராக்கரா, நாங்கள் வச்சா வந்து இந்த மாதிரி பேரலுக்குள்ளே தான் வைப்போம், ட்ராக்கர் இருந்தா நாங்கள் வெளிலலாம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹேங்க் சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதான் அப்போ நம்ம மைக் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இந்த ஹேங்க்லாம் ஒன்று வைக்கல, இவ தான் வச்சிருக்கான்ட்டு லிடியாவை கொல்லலான்னு வராங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹேங்கோட ஆஃபீஸில் வந்து நம்ம வால்ட்ரோட மைக் வச்சார்ல, அந்த மைக்லேருந்து ஒன்று கேட்குது. என்ன கேட்குது, ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹேங்க் வந்து ஒருத்தர் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி லிடியா ஃபேக்ட்ரியில் ஏதாவது மைக் வச்சுக்கலான்னு கேட்கும்போது, ட்ராக்கர் மைக் ஏதாவது வச்சுக்கலாம் கேட்கும்போது, அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து ஆமாம் சார் ட்ராக்கர் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா ட்ராக்கர் வச்சு உள்ளே வைக்க வேண்டியது, எதுக்கு அடியில் வச்சேன்னு கேட்கும்போது, இல்லை சார் புது பேரல் அவசரத்தில் அடியில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இந்த ட்ராக்கரை வச்சது ஹேங்கோட ஆஃபீஸில் தான் இருந்துட்டு. லிடியா இப்போ தான் சொல்கிறா, இவ்வளோ நேரம் என்ன நம்பவே இல்லை, பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி லிடியா சொல்கிறா. இப்போ கூட மைக் வந்து நம்மளை கொன்னலாம், இவளால் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் லிடியா வந்து என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் 2 பேரும் வெளில போங்கன்னு ஜெசிகா மைக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ அப்போ வால்ட்ரு சத்தியம் பண்ணுறாங்க, உன் பசங்க மேலே சத்தியம் பண்ணிட்டு, இப்போ எதுக்கு குழந்தைங்க மாதிரி சத்தியம்லாம் வாங்கிட்டு இருக்க, நீ பிளான் சொல்லு, அது நல்லா இருந்தால் தான் நான் வந்து உன் மேலே சத்தியம் பண்ணுவேன், உன்னை கொல்ல மாட்டேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்ரு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் பிளான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு என் ஆஃபீஸ்க்கு வருது தெரியுமா, என் ஃபேக்ட்ரிக்கு வர எல்லா மெத்தலமைன்மே எப்படி தெரியுமா, ஒவ்வொரு கம்பெனிலேருந்து தான் வரும். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு கம்பெனியில் ட்ரெயினில் தான் வரும், அதில் ஒவ்வொரு கண்டெய்னரில் தான் இருக்கும். அதில் இருக்கிற ஒரு கண்டெய்னர் தான் இந்த மெத்தலமைன் இருக்கும். அந்த மெத்தலமைன் திருடுங்களான்னு சொல்லும்போது, திருடுங்களா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லும்போது அவன் மொத்தமாக பிளான் சொல்கிறான், ஜெசிகிட்டே சரி மைக்கிட்டே சொல்லி. அப்போ அவங்க ஒரு ட்ரெயின் வருங்க. ஸோ அது ஒரு பாலைவனத்துக்கிட்ட, அதாவது உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பாலைவனத்தில் தான் வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து 3 மைல் கழிச்சு தான் மக்கள் இருப்பாங்க. அந்த பாலைவனம் தாண்டி யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ட்ரெயின் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ நீங்கள் திருடலாம். எப்படி திருடலான்னு பார்த்துட்டிங்கன்னா, அதை நீங்கள் தான் பிளான் பண்ணணும். நீங்கள் வந்து அதில் இருக்கிற பேரல்லேருந்து அந்த கண்டெய்னர்லேருந்து நீங்கள் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லிடியா சொல்கிறா. அப்போ தான் நம்ம வால்ட்ரு வந்து சரி ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்ரு சொல்கிறாரு. கட் பண்ண நம்ம ஹேங்க்கு நம்ம மரியாதை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஹோலியோட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, அந்த குழந்தையோட. இவங்க 2 பேரும் பசங்கள் இல்லை, அதனால் வந்து அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஜூனியர் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால் நினச்சி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். கட் பண்ண வால்ட்ரு தான் காமிக்கிறாங்க. வால்ட்ரு மைக் வந்து எப்படி திருடலாம் அப்படிமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா திருடுறதா ஒரு வேலை திருடுறதா இருந்துச்சுன்னா தெரியாமல் திருடணும், அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது ஜெசி மட்டும் ஒரு பிளான் சொல்கிறான். அதை பிளான் படிப்பாங்க என்ன
என்ன பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா அந்த டெசர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ட்ரெயினோட அளவு லென்த் எல்லாத்தையும் வந்து கணக்கு போடுறாங்க. அப்போ கணக்கு போடும்போது கரெக்டாக நம்ம ஸ்டாப் பண்ணணும். அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணும்போது அந்த மெத்து இருக்குது தெரியுமா, அந்த கண்டெய்னர் அது எங்கே வந்து நிற்கொண்டு கரெக்டாக கணக்கு போடுறாங்க. அப்போனா இங்கே இந்த இடம் தெரியுமா டெசர்ட்டு, இங்கே மண்ணுக்கு கீழே ஒரு ஓட்டையை போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக பள்ளம் தோன்றாங்க. அந்த பள்ளத்துக்கு கீழே 2 டேங்கை வைக்கிறாங்க, பெரிய டேங்கை வைக்கிறாங்க. அதில் ஒரு டேங்க்கில் தண்ணியை நிரப்புறாங்க. ஸோ இன்னொரு டேங்க் மட்டும் காலியாக இருக்குது. இதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த டாட்னு ஒருத்தர் தெரியுமா, அவன் வரான். சார் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் மெத்தல மைந்தா இது பண்ண போறீங்கன்ட்டு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னேன்னா, ஓ தெரியுமாப்பா சரிப்பா அப்படிமா ஆல்ரெடி சொல்கிறாரு. சரி ஓகே சார், இப்போ நம்ம கண்டெய்னர்லேருந்து மெத்தல மைந்தா எடுக்க போகிறோம், அது ஓகே, அது சரி, அதுக்கே சார் இந்த தண்ணி வைக்கிறோம்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதுப்பா, ஜெஸி தான் சொன்னா, ஜெஸி இருக்கேன்னு சொல்லும்போது ஜெஸி வந்து சொல்கிறான் என்னன்னா, இப்போ அந்த கண்டெய்னர் வரும் கரெக்டாக இங்கே வந்து நிற்கும், ஏன் நம்ம அதுக்கு நிற்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஏதாவது வண்டியை கொண்டு போய் வைக்கலாம், ஏதாவது பண்ணலாம், அது நிற்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடலாம். நின்ற உடனே கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, அங்கே அந்த கண்டெய்னர் இருக்கிற ஒவ்வொரு மெத்தலமைன் இருக்குது தெரியுமா, அதை வந்து உறிஞ்சி எடுத்துடலாம். ஸோ உறிஞ்சி எடுத்து இந்த டேங்க்கில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதே நேரத்தில் நம்ம அந்த அதாவது உரியிற நேரத்தில் இங்கே ஃபுல்லாக இந்த டேங்க் ஃபுல்லாக தெரியுமா தண்ணி, இந்த தண்ணியை எடுத்து மெத்தலமைனில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ மெத்தலமைனோட டென்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது கீழே இருந்து நமக்கு மேலே வரும், அதாவது மெத்தலமைன் கீழே இருக்கும். ஸோ ஒவ்வொரு உரியும் போது மெத்தலமைன் கீழே தான் போகும், மேலே வராது. ஏன்னா நம்ம உரியிற மெத்தலமைன் கீழே தான் போகும், தண்ணியை ஃபில் பண்ணுவோம் மேலே தான் வரும். ஸோ தண்ணியும் அப்புறம் மெத்தலமைனும் வந்து அப்படி பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி கண்டெய்னரில் கரெக்டாக நம்ம வந்து இதை ஃபில் பண்ணணும், அதாவது மொத்த மெத்தலமைனே நம்ம கண்டெய்னர் எடுக்கக்கூடாது, மொத்தமாக எடுத்த சந்தேகம் வந்துடும். ஸோ கொஞ்சோண்டு மெத்தலமைன் விட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த மெத்தலமைனில் ஃபில் பண்ணுறது தெரியுமா கண்டெய்னரில், ஸோ ஃபில் பண்ணவங்க தான் வந்து தண்ணியை கலந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கம்ப்ளைண்ட் அவங்க மேலே தான் போயிடும். நம்ம மேலே ஒரு தப்பு கூட வராது, நம்ம நடுவில் இந்த மலை எடுத்தோம் நம்ம மேலே சந்தேகமே வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸி பக்காவாக பிளான் போட்டிருக்கான். இப்போ நம்ம ஜூனியர் தான் காமிக்கிறாங்க. அவன் வால்டர் வீட்டுக்கு வந்துடுறான். ஸ்கேனர் பார்த்துட்டு ஏன்னா இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களையும் அப்பா பிரிஞ்சு நான் இருக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான், நான் இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ வால்டர் வராரு. தம்பி அப்பா பேச்சைக்கல நீங்கள் வந்து கிளம்புன்னு சொன்னோன்னே அவன் அங்கே போயிடுறான். அம்மா பேச்சை மதிக்காம அப்பா பேச்சை மட்டும் தான் அவன் கேட்டுருக்கிறான். கேட்டுட்டு அவன் அங்கே போயிடுறான். அப்போ வால்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டல விட்டுடலாமே, நம்ம பசங்களுக்காக நம்ம ஒன்றா இருப்போம்னு கேட்கும்போது, இது ஒன்றா இருப்போமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் கூட கேட்டிருந்தேன் நம்ம டேஞ்சரில் இருக்குமான்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு பெருசாக டைலாக்லாம் பேசுனீங்க தெரியுமா, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு கதவை தட்டுவான், நம்ம வீட்டுக்கு கதவை தட்டுவானே கன்னை வந்து கரெக்டாக வந்து பின் பாயிண்ட்டில் என் மண்டியில் வைப்பான்னு நினச்சிட்டு இருப்பல, தப்பு, அந்த கன்னை நான் தான் பிடிச்சிட்டு ஒருத்தன் மண்டியில் பின் பாயிண்ட்டில் வைப்பா இது மாதிரி சொன்ன தெரியுமா, எனக்கு அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. இன்னொன்று உன் தலையில் நெத்தி போட்டில் கன்று வச்சு உனக்கு கன்று வச்சவன் உனக்கு வாட்ச் கிஃப்டாக தான் சொன்னா தெரியுமா, எனக்கு என்ன பயம்னா ஒரு நாள் அவன் கண்ணை எடுத்து என் மண்டியில் வச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி வந்து புரியாமல் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வால்டருக்கு சரி புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிடுறாரு. இப்போ நமக்கு லிடியாவை தான் காமிக்கிறாங்க. லிடியா தான் வால்டருக்கு அந்த ட்ரெயினில் எந்த கண்டெய்னரில் மெத்தலமைன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக சொல்கிறா. ஸோ எந்த கண்டெய்னரில் மெத்தலமைன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக இப்போ அந்த பாலைவனத்துக்கு போயிட்டாங்க. பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அந்த ஒரு டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு டேங்க்கு காலியாக இருக்குது. நம்ம மைக் இருக்காருல அவர் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா அந்த சாலோட அடியால் இருக்கான் தெரியுமா, அவன் ஒரு வண்டி ஃபுல்லாக மண்ணை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் நடுவில் போய் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். அதாவது வண்டி போய் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெயின் ட்ராக்கு நடுவில் போய் வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னோன்னே அந்த ட்ரெயினுமே நிறுத்திடுறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே பெருசாலாம் ஒன்று யாரும் இருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டிஸ்லாம் ஒன்று பெருசாக இல்லை, ஒரு கண்டக்டரு ஒரு பஸ் டிரைவர்னா அந்த ட்ரெயின் ஓட்டுறவர். ஸோ இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி 3 மைல தள்ளி தான் ஆளுங்க இருப்பாங்க. இந்த பாலைவனத்தை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களால எந்த இன்ஃபர்மேஷன் தர முடியாது. அதுலேயும் அவங்ககிட்ட ஒரு ரேடியோ வேவ் இருக்குது, அதை வச்சு அவங்களால அந்த 3 கிலோமீட்டர் சொன்ன தெரியுமா, 3 மைல் அதுக்குள்ளே மட்டும் தான் அவங்களால பேச முடியும். 3 மைலுக்கு தள்ளி தான் ஆள் இருக்காங்க, அதனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வண்டியை பிரேக் டவுன் பண்ண மாதிரி நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறமா என்ன ஆச்சுப்பான்னு கேட்கும்போது பிரேக் டவுன் ஆச்சு, வந்து தள்ளுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஜெஸி என்ன பண்ணுறான்னா அந்த கண்டெய்னரில் இருக்கிற அதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணுறான். அதாவது கண்டெய்னரில் அப்படியே மெத்தலமைன் இருக்கிறதுக்காக அப்படியே ஒரு பைப் மாதிரி போடுறான். ஸோ அதில் இருக்கிற மெத்தலமைன் அப்படியே வருது, தண்ணியாக அப்படியே அந்த கண்டெய்னருக்குள்ளே போகுது. ஸோ ஒன்றா மிக்ஸ் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை ஆகாது. ஸோ 2மே வந்து கலப்படம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. யாரு இந்த அவங்க வண்டி ஓட்டாங்க தெரியுமா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. தப்பு கூட இவங்க மேலே வராது. அந்த மெத்தலமைன் ஊற்றுறாங்க தெரியுமா, ஃபில் பண்ணாங்கல்ல, அவங்க மேலே தான் போகும், அவங்க தான் வந்து தனியாக கந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இவங்க எல்லாம் கரெக்டாக வேலை போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுது. என்னன்னா எவனே தெரியல ஒருத்தன் வந்துடுறான். வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு சொல்கிறான். ஸோ அதான் அந்த சாலோட அடியால் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு மாதிரி சொல்கிறான். எவனே தெரியல, அவன் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்றது இவன் தான். ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவன் என்ன பண்ணான்னு பார்த்துட்டிங்கன்னா காரை தள்ளி விட்டுறான். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரெயின்லேருந்து அப்படியே வந்துருச்சு. ஆனால் வந்து உங்களால் ஓரளவுக்கு வந்து மெத்தலமைன் எடுத்துட்டாங்க. ஜெஸி சொல்கிறான், என்னப்பா ட்ரெயின் கிளம்பும் போது நம்ம எடுத்துடலாமா பைப் பற்றலாமா கேட்கும்போது இல்லை வேண்டாம் அப்படிமா சொல்கிறான். ட்ரெயின் சவுண்டெல்லாம் விட்டாங்க, இப்போ கிளம்ப போகுது. இப்போ டக்குன்னு வந்து மெத்தலமைன் ஃபுல்லாகிடுச்சு, அப்படியே பைப்பை பிடிங்கி விட்டுறாங்க. அவ்வளோதான். இப்போ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது, கொஞ்சோண்டு மெத்தலமைன் இருக்குது. ஸோ எந்த சந்தேகமும் வராது. சந்தேகம் வந்தால் கூட இவங்க மேலே வராது. அந்த கண்டெய்னரில் மெத்தலமைன் ஃபில் பண்ணாங்க தெரியுமா, அவங்க மேலே தான் வரும். ஸோ அவங்க தான் இப்போ மாட்டுவாங்க, நாம் மாட்ட மாட்டோன்ட்டு இவங்க
இவங்க எல்லாமே ஜாலியா இருக்காங்க, கை தட்டி சிரிக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை காமிச்சான் தெரியுமா, அந்த பையன் வந்து நிக்கிறான். இந்த பாலைவனத்துல தான் அந்த பையன் பைக் ஓட்டி ஜாலியா இருந்தான். இவங்க 3 பேரை பண்ணதை அவன் பார்த்துட்டான். அந்த பையன் நம்ம டாருக்கு டாட்டா காமிக்கிறான். டாட்டாவோட காமிக்கிறன்ட்டு நம்ம டார் என்ன பண்றான்னா அந்த பையனை ஷூட் பண்ணிடுறான். இப்போ இவங்க 3 பேரை மாட்டிட்டாங்கன்னா அந்த பையன் கிட்ட வேற வழியில இவங்க 3 பேர் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னா டாடு அந்த பையனை ஷூட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆனால் அந்த டாடு வந்து என்ன பண்ணான்னா பையனை ஷூட் பண்ணிட்டான். அவ்வளோதான், அந்த பையன் அங்கேயே செத்துட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோட சொல்கிறேன். தேங்க்யூ.